Hello friends, welcome back to Nurses Profile channel. Nursing படிக்கிறதுக்காக நீங்க nursing hostel போகும்போது என்னென்ன things வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மலான ஹாஸ்டல் மாதிரி இல்ல, nursing hostel வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். சில குறிப்பிட்ட முக்கியமான பொருட்கள் வந்து நீங்க கொண்டு போகணும். அதெல்லாம் என்னென்ன things அப்படிங்கறத நம்ம one by one பார்க்கலாம். Nurses Profile அப்படிங்கற நம்மளோட சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா சேனலை இமிடியேட்டா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நியூவா உள்ள அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். ஹாஸ்டல் கொண்டு போக வேண்டிய திங்ஸ்க்காக நான் ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படினா எந்த ஒரு திங்ஸையுமே நம்ம மிஸ் பண்ணாம கொண்டு போயிடலாம். இதை வந்து 8 பார்ட்டா வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் கேர், செகண்ட் ஸ்கின் அண்ட் ஹேர், தென் பாக்கெட் ஆர்டிகல்ஸ்குள்ள திங்ஸ், மெடிசன் அண்ட் சானிடைசர், டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட், ஈட்டபிள் திங்ஸ், ஸ்டேஷ்னரி அண்ட் புக்ஸ் அண்ட் அதர் எசென்சியல். இப்போ ஒன்றுனா என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே நான் வந்து காமனாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேல் நீங்கள் என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த லிஸ்ட்டில் உள்ளதை பார்த்து உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பர்சனல் கேருக்கான திங்ஸ் பார்க்கலாம். பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் அந்த செட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போங்க. சர்ஃப் இல்லைனா வாஷிங் பவுடர், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ வாஷிங் சோப் உங்களோட கிளாத்தை வாஷ் பண்ணுறதுக்கு அதுவுமே எடுத்துக்கோங்க. சானிட்டரி நாப்கின், கேர்ள்ஸ் வந்து சஃபிஷியண்டான அளவு வந்து இந்த சானிட்டரி நாப்கின் வந்து வாங்கிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் நிறைய நியூஸ் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பாத்ரூம் ஸ்லிப்பர் எடுத்துக்கோங்க. பாடி ஸ்ப்ரே இல்லைனா ரூம் ஸ்ப்ரே நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே எடுத்துக்கோங்க. மாஸ்க் வந்து சஃபிஷியண்டான அளவு மாஸ்க் வாங்கிக்கோங்க. நெயில் கட்டர், இயர்பட்ஸ், சேவிங் செட், தென் ஒரு ஸ்மால் மிரர், இவ்வளோமே வந்து பர்சனல் கேருக்கு தேவைப்படும். ஸ்கின் அண்ட் ஹேர் ரொட்டீனுக்குள்ள திங்ஸ் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ், ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர், ஐலைனர் இல்லைனா காஜல் இல்லைனா ஐப்ரோ பென்சில், நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் எசென்சியலுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பட் ஹெவி மேக்கப் திங்ஸ் உங்களால் அங்கே யூஸ் பண்ண முடியாது. லைக் ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் ஐலைனர், காஜல், லிப் பாம் இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஹாஸ்டலில் இல்லைனா நர்சிங் கிளாஸ்க்கு போகும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஹேர் பின் எடுத்துக்கோங்க. ஹேர் பின்னில் வந்து குறிப்பாக வந்து யூ பின், கொண்ட ஊசி அப்படின்னு சொல்லுவாங்களோ அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறையவே தேவைப்படும். கேஷ் கிளிப் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன உங்களோட ஹேரை வந்து கிளாஸுக்கு போகும்போதோ இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போதோ வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பெரிய கேஷ் கிளிப் அதை எடுத்துக்கோங்க. ஹேர் நெட்டு வந்து வாங்கிக்கோங்க. கொண்டை வலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து கொண்டை போட்டு தான் ஹேர் பின் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து ஹேர் நெட் வாங்கிக்கோங்க. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஹேர் ட்ரையர், சேஃப்டி பின், ஹேர் ஆயில், தென் கோம்பு இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டேஷ்னரி அண்ட் புக்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக வச்சுருக்கிற எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நீங்கள் கொண்டு போகணும். பென், பென்சில், கலர் பென், மார்க்கர், ஹைலைட்டர், ரப்பர், ஸ்கேல் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படும். சம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ட் பேப்பர் தேவைப்படும். கண்டிப்பாக வந்து A4 சீட் பேப்பர் வந்து ஒரு பண்டல் இல்லைனா ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. கிளாஸில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிளாஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து தேவைப்படும். ரஃப் நோட் வச்சுக்கோங்க. தென் டிக்ஷனரி வந்து எல்லாருமே கொண்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதோட மீனிங் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து டிக்ஷனரி தேவைப்படும். இது போக ஸ்டாப்லர், எக்ஸாம் பேட், சிசர் இதுவுமே வச்சுக்கோங்க. தென் பேக்கெட் ஆர்டிகல்ஸ்க்குள்ள திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். பேக்கெட் ஆர்டிகல்ஸ் வந்து நர்சஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது எப்போவுமே வந்து கையில் வந்து கேரி பண்ணிட்டு போகணும். இந்த பேக்கெட் ஆர்டிகல்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து அதுக்குள்ளே திங்ஸ்மே வந்து வாங்கிட்டு போகணும். இப்போ நான் ஷார்ட்டாக அதில் என்னென்ன திங்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷோல்டர் பேக் வச்சுக்கோங்க. ஒரு வாட்ச் வேணும், குட்டியாக ஒரு டார்ச் வேணும், இன்ஜி டேப் வேணும், பென் வேணும், பென்சில் வேணும் அதில். தென் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சிசர் வச்சுக்கோங்க. சின்ன ஒரு நோட் வச்சுக்கோங்க. ரைட்டிங் ஏதாவது எழுதுறதுக்கு ஒரு குட்டியாக வந்து ஒரு நோட் வச்சுக்கணும். இது இவ்வளோமே வந்து பேக்கெட் ஆர்டிகல்ஸில் நீங்கள் வாங்கிட்டு போங்க. தென் மெடிசன் அண்ட் சானிடைசர் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது சிக்காக இருக்கிறீங்க, ரெகுலராக இந்த மெடிசன் நீங்கள் எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மெடிசனை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஹேண்ட் சானிடைசர் முடிஞ்ச அளவு 2 or 3 பாட்டில்ஸ் வந்து எல்லாருமே வாங்கிட்டு போங்க. தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊண்டு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறதுக்காக சின்ன ஒரு பேண்டேட் வந்து எல்லாருமே வாங்கிட்டு போங்க. மாஸ்க்கும் தேவையான அளவு வாங்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஒரு செட் வந்து ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. லைக் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். ஸோ உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரு செட் வந்து ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க.
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்லீஸ்ட் ஒரு 6 ஃபோட்டோவாவது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு வச்சுருக்கணும், அதோட ஜெராக்ஸுமே வந்து வச்சுருக்கணும். அண்ட் ஈட்டபிள் திங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் வந்து கேன்டீன் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டலில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஈட்டபிள் வாங்கிட்டு போகலாம். குறிப்பாக நீங்கள் என்ன வாங்கிட்டு போங்க அப்படின்னா பிக்கிள் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. சப்போஸ் மெஸ்ஸில் உள்ள ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த பிக்கிள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்லி பவுடர் வந்து ரெடி பண்ணி கொண்டு போங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு இட்லி இல்லைன்னா தோசை தான் இருக்கும். ஸோ இட்லி பவுடர் வந்து வாங்கிட்டு போங்க. தென் குழம்பு வெரைட்டி இருக்குதுல்ல, லைக் புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் பாட்டிலில் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரிப்பட்ட புளிக்குழம்பு வாங்கிட்டு போங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு போங்க. டேங்க் பவுட்ரு வாங்கிட்டு போங்க. கூடவே நல்ல ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக இமீடியட்டாக வந்து நீங்கள் டேங்க் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இனி அதர் எசென்சியல் திங்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நைட் ட்ரெஸ்ஸோ நைட்டியோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு டவல் எடுத்துக்கோங்க. பெட்ஷீட், பில்லோ, பக்கெட் அண்ட் மக்கு, பிளாங்கெட், உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து காய போடுறதுக்கு இல்லைன்னா தொங்க போடுறதுக்குள்ளே ஹேங்கர், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே கிளிப்பு, வாட்டர் பாட்டில், உங்களோட மொபைலுக்குள்ளே சார்ஜர், கண்டிப்பாக வந்து யூனிவர்சல் அடாப்டர் வாங்கிட்டு போங்க. ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கோங்க. தென் அயன் பாக்ஸ் உங்களோட ஹாஸ்டலில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அயன் பாக்ஸ் வந்து தனியாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வாட்டர் ஹீட்டர் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர், சின்ன கெட்டில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக மஃப்லர் அண்ட் ஷொட்டர் எடுத்துக்கோங்க. மேபி வெதர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவு திங்ஸ் நான் உங்களுக்கு இதில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.